ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ, அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு பிளட் சப்ளை பேபியோட நஞ்சு கொடி ஃபார்ம் ஆகும் பொழுது அது யூட்ரஸில் சில பிளட் சப்ளை பிளட் வெசல்ஸ் எல்லாம் அந்த யூட்ரஸ்க்குள்ளே அது வந்து டெவலப் ஆகும். ஸோ இதில் சில பிரச்சனைகள்லாம் வரதுனால அந்த ரத்த ஓட்டத்தில் சில மாறுதல்லாம் ஏற்படுறது தான் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோங்கிறது. இதனால ரத்த ஓட்டம் குறையறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு சம்டைம்ஸ் இருக்கும் ஃப்ரம் த யூட்ரஸ் டு த பிளசண்டா, ஃப்ரம் த பிளசண்டா தென் டு த பேபி. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருக்கிற எல்லா ப்ரெக்னன்சிலையுமே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து நம்ம ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி அந்த ப்ரெக்னன்சியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று இட் கேன் பி பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு 30 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும் பொழுது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் அந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ரீஎக்லாம்சியா மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதிக பிபி வரதுக்கான சான்ஸ் இருக்கலாம். இல்லை பேபிக்கு வந்து ஒரு க்ரோத் கம்மியாக இருந்து இந்த ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு பேபியோட க்ரோத் அந்த ஒரு வீக்ஸ் அளவு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். இல்லை பேபியோட வெயிட் கொஞ்சம் குறைச்சலாக வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும். இல்லை நம்மளுக்கு அந்த ஒரு பனிக்கோட நீருங்கிறது குறைஞ்சு இந்த ஆலிகோஹைட்ராம்னியாஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான சான்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு க்ளோஸ் ஃபாலோஅப்பில் வச்சுருப்போமே தவிர இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கண்டிப்பாக இல்லை.